ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நாம் சந்திக்க போகும் விருந்தினை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது அல்லவா? அவர் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸும் செய்வார், பெயிண்டிங்ஸும் நிறைய பண்ணி வச்சிருக்கார். வாருங்கள் அவரை சந்திப்போம். அவர் தான் ரேவதி குமார். நீங்க வந்து உங்க வீடு முழுக்க நிறைய வால்ஸ் எல்லாமே நிறைய பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் விதமான பெயிண்டிங்ஸ் தெரியும்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டு பெயிண்டிங்ல. நான் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், அப்புறம் வந்து ஆயில், அக்ரிலிக், தாஞ்சூர், கேரளா மியூரல், இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணேன். பல விதமான பெயிண்டிங்ஸ் நீங்க பண்றீங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனது பெயிண்டிங்ஸ்? ஆக்சுவலி சின்ன வயசுல டிராயிங் தான் நான் பண்ணுவேன். அப்புறம் மேரேஜ் ஆன அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது வந்து டெய்லரிங் தான். டெய்லரிங் ஃபுல் கோர்ஸ் பண்ணேன். அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சா. அதுல ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு விதத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவகிட்ட நாங்க வந்து அவட்ட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கத்துக்கணும் நிறையா. நீங்க கேரளா மியூரல்ஸ் நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க ஏதாவது ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுவீங்களா? கேரளா மியூரல் வந்து நான் வந்து பிரின்ஸ் கனகன்ட்டு ஒரு மாஸ்டர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் நாங்க. அப்புறம் நிறைய கத்துட்டோம். அதுக்கப்புறம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அதை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அது வந்து ரொம்ப பேஷன் ஆயிருக்கு. ஸோ அதுல நிறைய கிளாஸஸும் எடுக்கிறேன், நான் ஆர்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பெயிண்டிங்ஸ் தவிர்த்து உங்களுக்கு வேற என்னத்துல இன்ட்ரெஸ்ட்? பெயிண்டிங்ஸ் தவிர நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணேன். கிராஃப்ட் ஒர்க்னா வந்து வுட்ல மியூரல்ஸ், அப்புறம் டெரகோட்டா ஜுவல்லரி, அப்புறம் சாதாரண ஜுவல்லரி, அப்புறம் கிளே ஃப்ளவர்ஸ், அப்புறம் நிறைய போட்டோ ஃப்ரேம் மேக்கிங், குவில்லிங், அதுல எல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். நீங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நிறையவே பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? இப்போ மியூரல்ஸ் நிறைய பண்றேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கிளேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. கிளேல நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ குக்கரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறைய கிளே மினியேச்சர்ஸ்ல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கிளேல நீங்க நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க, ஏதோ மினியேச்சர் ஐட்டம்ஸும் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் கிளேனா வந்து டாய் கிளேல தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ், டிஃபன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ், தோசா வெரைட்டிஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன். நாங்க டாய் கிளே ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லா இருக்கு. இன்னோவேட்டிவா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த தாய் கிளேல நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப என்னோட பையனோட கல்யாணம் வந்தது. ஸோ அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது நம்மளோட கிரியேட்டிவிட்டியில ரொம்ப டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு போது மெனு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஸோ அந்த மெனுவையே நம்ம வந்து ஏன் வந்து கிளே மினியேச்சர்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்தது. அதனால வந்து அதை நான் பண்றதுக்காக எனக்கு வந்து ஐடியா வச்சு ஒன்று ஒன்றா நான் பண்ணினேன். இப்போ இது வந்து விரதமோட பிரேக்ஃபாஸ்ட் மினியேச்சர் மெனு. இது வந்து விரதம் முடிஞ்சு இந்த அப்போ வந்து லஞ்ச் மெனு, அப்புறம் ஈவினிங்கு இது ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து பஃபே, ஈவினிங் ரிசப்ஷனோட பஃபே எல்லாமே ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கேன் இது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கல்யாணத்தன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மெனு, லஞ்ச் மெனு, அப்புறம் இந்த வந்து பீடா எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது எனக்கு. இது ஒரு லைஃப் லாங் ஒரு மெமரபிள் கிஃப்ட்னு எனக்கு தோணுது. இந்த கிளே ஐட்டம்ஸ் வந்து இப்போ ஃபுட் மினியேச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அதர் தென் திஸ் வந்து இதுல இந்த தாய் கிளேல என்ன பண்றீங்க, எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க? இப்போ கிளேல வந்து ஒரு மாதிரி டிஃபன் செட்டுன்னு வேணும்னு கேட்டாங்கன்னா ஃபுல்லா டிஃபன் செட்டா பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி ஒரு தோசை மட்டும் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி வந்து மேக்னெட் ஒட்டிட்டு இதை ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து கீச்சை மாட்டிட்டு கீச்சைனா யூஸ் பண்ணலாம். இப்ப யாருக்காவது ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா ஒரு மினியேச்சர் கேக்கு, பக்கத்துலயே ஒரு கூல் ட்ரிங்க், ஒரு ஸ்நாக்ஸ், அதெல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம இன்னோவேட்டிவா நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். இதுல பெயிண்டிங்ஸ்ல நீங்க நிறைய வெரைட்டி பண்ணிருக்கீங்க, நிறைய ஆர்ட் ஒர்க் டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க. அதனால வந்து எது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஆர்ட் ஒர்க்? பெயிண்டிங் பண்ணும்போது அதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆர்ட் அண்ட் சேலஞ்சிங் ஆர்ட்னா கேரளா மியூரல் தான். அது வந்து பிகாஸ் ஏன்னா அது வந்து டைம் டேக்கனும் நல்ல டைம் டேக்கன் ஆகும். அதுல வந்து அந்த ஷேடிங், அந்த அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் நம்ம கொண்டு வரது வந்து டஃப். அண்ட் இட் இஸ் வெரி என்னன்னா
இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மெடிடேட்டிவ் ஆர்ட். கிராஃப்ட் ஒர்க்கும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. அந்த கிராஃப்ட் ஒர்க்ல எது ரொம்ப சவாலானது? கிராஃப்ட் பண்ணும்போது இப்போ ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மினியேச்சர் கிளே தான் ரொம்ப இன்னோவேட்டிவா சவாலா இருக்கா மாதிரி எனக்கு தோன்றுது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் நான் பண்ணும்போது நான் பண்றேன் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அது வந்து அவ வந்து பாக்குறவளுக்கு அதுதான்றது தெரியும். ஸோ அதுல வந்து அதோட டெக்ஸ்சர், அதோட கலர், அதோட இது எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். ரொம்ப பூரி பண்ணா அந்த பூரியோட டெக்ஸ்சர், அந்த கலர் அப்படியே இருக்கணும். ஒரு ரைஸ் பண்ணும்போது அந்த ரைஸோட இது இருக்கணும். எது பண்ணினாலும் நான் பண்றது வந்து பாக்குறவா வந்து அதுதான் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம பண்ணணும். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து கிளேல பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க அவ்வளவு விதமான பெயிண்டிங்ஸ் பண்றீங்க, அதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க், இந்த மாதிரி ரெண்டும் பண்றது வந்து கொஞ்சம் அபூர்வம் தான். இதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க பலருக்கு சொல்லியும் கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தியை பற்றியும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் கிராஃப்ட், ஆர்ட், டெய்லரிங் எல்லாமே வந்து இன்ஸ்டியூட் வச்சு நடத்திருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆர்டர்ஸ் ஆல்சோ நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து என்னோட அனுபவம், என்னோட இதுனா எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம பண்ணும்போது ஒண்ணுதான் பண்ண முடியும், இல்ல 2 பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுங்கிறது நம்ம வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி, அவளோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் அவளை பண்ண வச்சு அவளோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதுதான் ரொம்ப சந்தோஷம். அதனால எனக்கு வந்து ஆர்டர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து டீச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன நேயர்களே, விருந்தினர் ரேவதி குமார் நம்மிடம் பெயிண்டிங்ஸை பற்றியும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பற்றியும் பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்துள்ளார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவர் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், மினியேச்சர் ஃபுட் ஐட்டம்ஸ் அவருடைய பிள்ளை கல்யாணத்திற்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தார். மற்றும் ஒரு கியூஆர் கோடு வைத்திருந்தார். அதை ஸ்கேன் பண்ணினால் அந்த எக்ஸாக்ட் மெனு எல்லோருக்கும் தெரியும். வந்த விருந்தினர்கள் இதை பார்த்து புதுமையாக இருக்கிறது என்றும் அப்ரிஷியேட் பண்ணினார். உங்களிடமும் இந்த கியூஆர் கோடை நான் ஷேர் செய்கிறேன். நீங்களும் அந்த மெனுவை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பார்வதி.